ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பேசிக்காக இருக்க எக்யூப்மெண்ட்டில் ஒன்றான ரெசிஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டர்ன்றது ரொம்ப பேசிக்கான எக்யூப்மெண்ட்டு, அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்டு, எல்லா இடத்துலையுமே காமனாக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரெசிஸ்டர் ஏன் அப்படி ரெசிஸ்டர்னு சொல்கிறாங்க, இந்த ரெசிஸ்டரை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டரை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த ரெசிஸ்டரை நம்ம எங்கே லைவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற டிவி, லேப்டாப், செல்ஃபோன் சார்ஜர் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ரெசிஸ்டர் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டியாக நிறைய ரெசிஸ்டரை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் ஏன் இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க, இதோட யூஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெசிஸ்டர் இதுக்கு தமிழில் என்ன மீனிங்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மின் தடைன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. நல்லா போய்கிட்டு இருக்க கரண்ட்டை நம்ம எதுக்கு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி மின் தடை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி எடுத்துப்போம், அதே போல் ஒரு எலக்ட்ரிக் மோட்டரையும் எடுத்துப்போம். ஸோ எலக்ட்ரிக் மோட்டருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்பொழுது அந்த மோட்டார் ரன் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் மோட்டரில் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே, அதாவது ரெசிஸ்டருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டான டிவியில் பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ரெசிஸ்டரை எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வர ஹை வோல்டேஜ் அப்படியே டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வர சப்ளையை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக, அதாவது மின் தடை பண்ணி கொடுக்கறதுக்காக, குறைச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெசிஸ்டரோட சிம்பிள் இப்படி தான் ட்ரா பண்ணுவாங்க. அதை நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம சொல்லணுன்னா, இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை லிமிட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை அந்த தேவையான டிவைஸ் கொடுத்துட்டு அதிகப்படியான கரண்ட்டை ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வெளியேற்றிக்கலாம். ஸோ இதுக்காக தான் ரெசிஸ்டரை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டரை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ரோட்டில் நிறைய ஸ்பீட் பிரேக்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பீடு பிரேக் எதுக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னா, அதில் போகிற பைக்கோ, காரோ, பஸ்ஸோ ஸ்பீடாக போகாமல் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்லோ ஆகிட்டு போகிறதுக்காக தான் அந்த ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதே தான் ரெசிஸ்டரும் இந்த வேலையை பண்ணுது. எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சர்க்யூட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சர்க்யூட்டுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை மட்டும் அனுப்பிட்டு மீதி எலக்ட்ரான்ஸை ஹீட்டாக டிசிபேட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பேர் தான் நம்ம ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக தான் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கூட புரியலனா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கிறோம். அந்த எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எல்இடி பல்பை நம்ம இந்த 9 வோல்ட் பேட்ரி கூட கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த எல்இடி பல்ப் ஃபியூஸ் போய்கிடுது. இது ஏன் இப்படி ஃபியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த எல்இடி பல்பு வெறும் 3 ஆம்ஸ் பவரை மட்டும்தான் தாங்கும். அதுக்கு மேலே பவரை கொடுத்தா அந்த பல்பு ஃபியூஸ் போய்கிடும். ஆனால் நம்ம பேட்டரியில் இருக்க ஆம்ஸ் பார்த்தோம்னா 30 மில்லி ஆம்ஸ், 30 மில்லி ஆம்ஸ் பவர் இருக்குது. ஸோ 3 மில்லி ஆம்ஸ் வர பல்புக்கு 30 மில்லி ஆம்ஸ் கரண்ட், ஓவர் கரண்ட் வரதால் அந்த எல்இடி பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. இந்த எல்இடி பல்ப் ஃபியூஸ் போகாமல் இருக்கணும்னா நம்ம பேட்டரியிலேருந்து கிடைக்கிற 30 மில்லி ஆம்ஸ் பவரை 3 மில்லி ஆம்ஸ் பவராக குறைக்கணும். ஸோ இப்படி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுன்னா, இந்த எல்இடி பல்புக்கு தேவையான 3 மில்லி ஆம்ஸ் பவரை மட்டும் இந்த பேட்டரியிலேருந்து எல்இடி பல்புக்கு கொடுக்குது. மீதி இருக்க 27 மில்லி ஆம்ஸ் பவரை இந்த ரெசிஸ்டர் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெளியேற்றிடுது. ஸோ இதனால தான் இந்த ரெசிஸ்டரை தொட்டு பார்க்கும்பொழுது ஹீட் ஆகியிருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ரெசிஸ்டர் ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு சர்க்யூட்டுக்கு போகிற கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைனா லிமிட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்டை லிமிட் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டரோட முக்கியமான வேலை. ஸோ இதுதான் ரெசிஸ்டரோட சிம்பிள். ஸோ இது பார்த்தோம்னா 2 சிம்பிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் IEEE சிம்பிள், இதுவே ரைட் சைடில் பார்த்தோம்னா IEC சிம்பிள். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்க IEEE ஃபார்மேட் சிம்பிள் தான். அடுத்ததாக இந்த ரெசிஸ்டரோட நொட்டேஷன் பார்த்தோம்னா ஆர்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர்னால் ரெசிஸ்டன்ஸில் இருக்க அந்த ஆரை தான் எடுத்து அந்த நொட்டேஷனாக ஆர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டரோட யூனிட் பார்த்தோம்னா ஓம்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஓம், 10 ஓம், 1 கிலோ ஓம், 2 கிலோ ஓம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி நம்ம கரண்ட்டை ஆம்ஸில் மெஷர் பண்ணுறோமோ அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓம்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம்.
ரெசிஸ்டரோட யூனிட் வந்து நம்ம ஏன் ஓமில் மெஷர் பண்ணுறோம்னா முதல்ல ரெசிஸ்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற டேர்மை வந்து ஜார்ஜ் ஓம்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ரெசிஸ்டரை முதல்ல இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால் நம்ம எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போதும் அதை ஓம்ன்ற யூனிட்டில் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இந்த ரெசிஸ்டரில் நம்ம மேக்ஸிமம் 2 டைப் ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ்டு வேல்யூ ரெசிஸ்டர், செகண்ட் ஒன்று வேரியபிள் வேல்யூ ரெசிஸ்டர். இதை நம்ம ஷார்ட்டாக ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், ரைட் சைடில் இருக்கிறது வேரியபிள் ரெசிஸ்டர். அந்த வேரியபிள் ரெசிஸ்டர்னால் அதுக்கு ரெசிஸ்டர் சிம்பிளுக்கு மேலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம், ஏரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டர்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டருக்கு பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 ஓம்னா அந்த ரெசிஸ்டர் கெட்டு போகிற வரைக்கும், அதோட லைஃப் டைம் முடிகிற வரைக்குமே வந்து அதோட வேல்யூ வந்து 1 ஓமாக தான் இருக்கும். இதுவே வேரியபிள் ரெசிஸ்டர்னால் நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வேரி பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோ ஓம்னா 1 கிலோ ஓமே வச்சுக்கலாம். அதே ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு 10 கிலோ ஓம் வேணும்னா 10 கிலோ ஓமாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பழைய டிவி எஃப்எம்ஸ்லாம் பார்த்தோம்னா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள், அட்ஜஸ்டபிள் பண்ணுறது, அதுதான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இது மட்டும் இல்லாமல் மெஷின்ஸ் லேபில் பார்த்துருப்போம். ஸோ ரியோஸ்டாட்டும் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். சின்னதாக அந்த ரெசிஸ்டர்னு சொல்லுவோம், பெருசாக இருந்தால் ரியோஸ்டாட்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ரெசிஸ்டரில் நிறைய டைப் இருக்குது. இந்த நிறைய டைப் ரெசிஸ்டரை ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே டைப் ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, அப்படி யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ நிறைய டைப் ரெசிஸ்டர் இருக்குது. அதில் முக்கியமான ரெசிஸ்டர் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர் கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர். இது மட்டும் இல்லாமல் கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர், மெட்டல் ஆக்சைடு ஃபிலிம் ரெசிஸ்டர், வயர் வவுண்ட் ரெசிஸ்டர், தெர்மிஸ்டர் ரெசிஸ்டர், ஃபியூசிபிள் ரெசிஸ்டர், கார்பன் பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டர், ரியோஸ்டாட் ரெசிஸ்டர், ட்ரிம்மர் ரெசிஸ்டர், சர்ஃபேஸ் மவுண்ட் ரெசிஸ்டர், ஒயர் வவுண்டு பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய டைப் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த எல்லா டைப் ரெசிஸ்டருமே வந்து ஒரே ஒரு பேசிக் பிரின்சிபல் மூலியம் தான் ஒர்க் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த ரெசிஸ்டரில் மொத்தமாக 2 எண்ட் இருக்கும். மொதல் எண்டில் இன்புட் சப்ளையை கொடுக்கணும், ரெண்டாவது எண்டில் வந்து எந்த டிவைஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து வச்சு கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக இந்த ரெசிஸ்டரை நம்ம வந்து கையில் பிடிச்சி பார்க்கும்பொழுது அதில் வந்து நிறைய கலர் கோட்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க, கலராக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சில ரெசிஸ்டரில் பார்த்தோம்னா 4-5 கலர் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு சில ரெசிஸ்டரில் வந்து அந்த கோடு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு சில ரெசிஸ்டரில் வந்து கோடு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரியும், இந்த வித்து வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட வித்து, கலர் வித்து வந்து அதிகமாக இருக்கும். இதுவே ஹை வேல்யூ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கலர் வித்து வந்து கம்மியாக இருக்கும், மெலிசான கோடு மாரி தெரியும். இதை வச்சு அது லோ வேல்யூவாக ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே கொடுத்துருக்க கலர் கோட்டிங்கை வச்சு நம்ம அந்த ரெசிஸ்டரோட ஓம்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த கலர் பேண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். டயக்ராம் பார்த்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஒரு கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டரை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எந்த ரெசிஸ்டரை எடுத்தாலும் அந்த ரெசிஸ்டரில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா 2 மெட்டல் சேர்ந்த மாரி இருக்கும். 2 மெட்டல்னால் ஒரு கண்டக்டிங் மெட்டல், இன்னொன்று இன்சுலேட்டிங் மெட்டல். இந்த காம்பினேஷனை வச்சு தான் அதோட கெப்பாசிட்டி, அதோட ஓம்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்ன போல் நம்ம மேக்ஸிமம் கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டரை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் அதையே எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தோம்னா 2 மெட்டல் இருக்குது. அதாவது கண்டக்டிங் மெட்டலாக வந்து கார்பன் ஃபிலிமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்சுலேட்டிங் மெட்டலாக பார்த்தோம்னா இதில் செராமிக் கேரியரை எடுத்திருக்காங்க. இந்த செராமிக் கேரியர்னால் ஒன்றும் இல்லை, பீங்கான்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழில், அதுதான் வந்து செராமிக் கேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன போல் கார்பன்றது ஒரு குட் கண்டக்டிங் மெட்டீரியல், செராமிக்ன்றது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து ரெசிஸ்டரை வந்து மேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இதில் கண்டக்டிங் மெட்டலையும் செராமிக்கையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த கார்பன் ஃபிலிம் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜ் மட்டும்தான் வெளியே வரும். ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜை விட அதிகப்படியான வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த செராமிக் வந்து அதை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புது.
ஸோ இன்னும் இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அதில் வந்து கண்டக்டிங் மெட்டல் அதாவது கார்பன் ஃபிலிம் வந்து கம்மியாக இருக்கும், செராமிக் கோட்டிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மின் தடை வந்து அதிகமாக மின் தடை தேவைன்றதால நம்ம கண்டக்டிங் மெட்டீரியலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். மின் கடத்தா பொருளாக இருக்க இந்த செராமிக் கேரியர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ இதே போல் தான் இந்த மெட்டல், கண்டக்டிங் மெட்டல், இன்சுலேட்டிங் மெட்டல் இதை 2 காம்பினேஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற போல், கெப்பாசிட்டிக்கு ஏற்ற போல், அந்த ஓம்ஸுக்கு ஏற்ற போல் வந்து நம்ம ரெசிஸ்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதனா சொல்லணும்னா, ரெசிஸ்டர் ஒரு பேசிவ் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்டு. ஸோ இதை வந்து பிரிக்கும்போது லீனியர் ரெசிஸ்டன்ஸ், நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படாது. ஏன்னா ரெசிஸ்டரை பற்றி டீப்பாக படிக்கணும்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் வந்து ரொம்ப லோ வேல்யூ ரெசிஸ்டர். அதே போல் இந்த ரெசிஸ்டரோட காஸ்ட்டு வந்து மற்ற ரெசிஸ்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட்லேயும் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம், நிறைய அவைலபிலிட்டி இருக்குது இந்த ரெசிஸ்டருக்கு. அதே போல் இந்த கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் வந்து 1 ஓம்லேருந்து 22 மெகா ஓம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ இதை விட அதிக வேல்யூ இருக்க ஒரு ரெசிஸ்டர் வேணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த டைப்பை விட்டுட்டு ஒயர் வவுண்டட் ரெசிஸ்டர், அதாவது நம்ம மெஷின்ஸ் லேபில் பார்க்குற ரியோஸ்டாட்டிக் ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பவரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா ரெசிஸ்டரை பற்றின நாலேஜை நான் ரொம்ப பேசிக்கான லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை விட டெப்த்தாக உங்களுக்கு வேணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸாக தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.